Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் டிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து அது ரிலேட்டடாக கொஞ்சம் வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கேன். இன்னும் கொஞ்சம் செக்ஷன் பி, அதாவது இந்த டீட்டெயில்டு ஆன்சர்ஸ் எழுதக்கூடிய டிஸ்கிரிப்டிவ் பேப்பருக்கு இன்னும் கொஞ்சம் ஐடியாஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் டிஆர்பியை பார்க்கும்போது இவங்க எப்படி கொஸ்டின் எடுப்பாங்க அப்படின்னு நானே இன்னும் ஆழ்ந்த யோசனையில் தான் இருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1ல் செக்ஷன் பி இருக்கு. அதில் டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் இருக்கு. 8 கொஸ்டின் கொடுக்குறாங்க. நம்ம 5 கொஸ்டின் எழுதணும். இதுதான் ஆப்ஷனுங்க. அப்போ ரிமெம்பரிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்னு போட்டிருக்காங்க. இந்த இதுக்கு ரிமெம்பரிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கும்போது என்னுடைய வியூ எப்பவுமே என்ன அப்படின்னா, சப்ஜெக்டை நல்லா இன்டெப்த்தாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நாம ப்ரூஃப் எழுதணும், நம்மளாவே ப்ரூஃப் எழுதணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இன்னைக்கு உள்ள யங் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு புக் ரெஃபரன்ஸ்னா என்னன்னு தெரியாது, புக்கு வாசிக்கிறதுனா என்னன்னு தெரியாது. அவங்க நேரம் கொடுத்த நோட்ஸை இருந்து மனப்பாடமாக படித்து விரும்பி எழுதுவாங்க. எனக்கு அதில் உடன்பாடே கிடையாது. நான் எப்போவுமே அதை அக்செப்ட் பண்ணவே மாட்டேன். அப்போது ரிமெம்பரிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லும்போது ஒருவேளை இந்த கேட்டகரியில தியரம்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்து ப்ரூஃப் எழுத சொல்லலாம். இந்த கேட்டகரியில ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். அப்போ நம்மளுக்கு 8 கொஸ்டின் இருக்கு, 5 கொஸ்டின் எழுதணும். ஒருவேளை 4+4 பிரிப்பாங்களோ அப்படின்னு எனக்கு நான் கெஸ் பண்றேன். அதனால நம்ம ப்ராப்ளம்ஸையும் கான்சென்ட்ரேட் பண்றது தான் நல்லது அப்படிங்கிறது தான் திரும்பவும் என்னுடைய ஒப்பீனியன். ஏன்னா தியரமா படிச்சோம்னா எவ்வளவு தியரம் படிக்கிறது. இப்ப நம்ம இன்னைக்கு அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா எடுத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் அல்ஜிப்ரா 1 இருக்கு. யூனிட் 1 அல்ஜிப்ரா 1, யூனிட் 1 அல்ஜிப்ரா. இதுல அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா, லீனியர் அல்ஜிப்ரான்னு 2ஆ பிரிச்சு தான் படிக்கணும். அப்படிதான் கொஸ்டின் செட்டிங்கே இருக்கும். அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா 8 கொஸ்டின்ல அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா, லீனியர் அல்ஜிப்ரா அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ராவே பார்த்தீங்கன்னா பர்முடேஷன், காம்பினேஷன்ஸ், நம்பர் தியரி எல்லாம் இருக்கு. அதுக்கு பிறகு குரூப்ஸ்ல இருந்து சைலோ குரூப் வரைக்கும் ஃபுல்லா கம்ப்ளீட்டா கொடுத்துருக்காங்க. இதுல பர்முடேஷன் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன புக்ஸா பாக்குறது அப்படின்னு யோசிச்சோம்னா, கேலியன், ஜோசப் ஏ கேலியன்ல கொஞ்சம் நம்பர் தியரி நல்லா கொடுத்துருக்காங்க. ஜோசப் ஏ கேலியன் அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா. இந்த புக்கை நான் என்னுடைய ஆப்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னுடைய ஆப்பை நீங்க இது வரைக்கும் டவுன்லோட் பண்ணலன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓவிஎம் ஆப். நிறைய பிரிஸ்கிரைப்டு டெக்ஸ்ட்டை ஒவ்வொரு பக்கமா தேடுறதை விட எல்லாம் ஒரே இடமா எடுத்துக்கலாம்னு நிறைய புக்ஸ் எடுத்து போட்டு வச்சிருக்கேன். ஜோசப் ஏ கேலியன். அதுக்கப்புறம் அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா பை டேவிட் எஃப் சம்மித்னு ஒரு புக்கு. டேவிட் எஃப் சம்மித். அந்த புக்கும் நல்லா இருக்கு. அதுவும் நான் எடுத்து வச்சிருக்கேன். இதுல அல்ஜிப்ரா ஹெர்ஸ்டினுக்கு நீங்க தியரம் ப்ரூஃப் படிக்கிறது எல்லாமே ஹெர்ஸ்டின்ல இருந்தே படிக்கலாம். தியரம் ப்ரூஃப் நீங்க ஹெர்ஸ்டின்ல ஃபெமிலியரா இருந்தீங்கன்னா ஹெர்ஸ்டின் ப்ரூஃபே படிக்கலாம். என்னென்ன தியரம்ஸ் படிக்கிறது அப்படின்னா, ஓரளவுக்கு ஸ்டாண்டர்ட் தியரம்ஸா படிங்க. Product of right coset is again a right coset. Na dot nb is equal to nab. Any group of prime order is cyclic. Cyclic group is abelian. அதுக்கப்புறம் abelian, Cauchy's abelian theorem, Cauchy's theorem, Cayley's theorem, அப்புறம் சைலோஸ் தியரம். இதுல என்னன்னா கீ பாயிண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. நீங்க ரொம்ப எலாபரேட் ப்ரூஃப் படிக்காம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எந்தெந்த பாயிண்ட்ஸ் தேவையோ அதை மட்டும் எழுதுற மாதிரி பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஏன்னா பேப்பர்ஸ் எந்த அளவுக்கு கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க கொடுக்கக்கூடிய லிமிட்டெட் பேப்பர்ஸ்க்கு அந்த பேஜஸ்க்குள்ளதான் நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். அதனால கீ பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். எதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்து சுருக்கமாக தியரத்தை எழுத படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி செலக்டடா தியரம். இதுல ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் ஹோமோமார்பிசம். இது அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ராலே அதே ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் ஹோமோமார்பிசம்ல ஃபர்ஸ்ட் ஐசோமார்பிசம் தியரம், செகண்ட் ஐசோமார்பிசம் தியரம் அதெல்லாம் இருக்கு. ஒன்னொன்னா எல்லாத்தையுமே படிச்சுக்கிட்டீங்கன்னா வெல் அண்ட் குட். அப்படி படிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது நம்ம இந்த மாதிரி இப்ப நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரியும் இல்லையா, அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா நிறைய பாடம் நடத்திருப்பீங்க எல்லாருமே. அதுல பாத்தீங்கன்னா எதெல்லாம் முக்கியமான தியரம்ஸ்
அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ராப்ளம் போடுறது, தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஈக்குவேஷனை வச்சு ப்ராப்ளம் போடுறதுலாம் செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கிளாஸ் ஈக்குவேஷனை வச்சு ப்ராப்ளம் போடுறது, சைலோஸ் தியரத்தை வச்சு ப்ராப்ளம் போடுறது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதனால அந்த அண்டர்ஸ்டாண்டிங் சைடில் வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த ஏரியால தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி நம்மளால போட முடியும். தியரம்ஸ் அப்படிங்கும் போது தியரம்ஸும் ஓரளவுக்கு நம்மளால செலக்ட் பண்ணிட முடியும். இந்த மாதிரி செலக்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்க. ரொம்ப வதவதான்னு ப்ரிப்பேர் பண்றதோட ஹார்ட் ஒர்க் ஆஸ் வெல் அஸ் ஸ்மார்ட் ஒர்க்கா இருக்கட்டும், அது ரொம்ப முக்கியம். ரொம்ப வதவதான்னு படிச்சோம், நிறைய படிச்சோம், கடைசியில் ஒன்றும் எழுதலை அப்படிங்கிறத விட ஸ்மார்ட்டா படிங்க, நல்லா செலக்ட் பண்ணி படிங்க. ஆர்டர் ஆஃப் ஹெச் கேஸ் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் ஹெச் இன்டு ஆர்டர் ஆஃப் கே பை ஆர்டர் ஆஃப் ஹெச் இன்டர்செக்ஷன் கே, இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் தியரம்ஸ் எல்லாம் இருக்கும். ஆர்டர் ஆஃப் ஏஎன்ஸ் ஈக்குவல் டு n factorial by 2. ஆர்டர் ஆஃப் Sn வந்து n factorial. Anங்கிறது செட் ஆஃப் ஆல் ஈவன் பெர்முடேஷன்ஸ். ஈவன் பெர்முடேஷன்ஸ் ஃபார்ம் a நார்மல் சப்குரூப்னு ஒரு தியரம் உண்டு. அந்த மாதிரி உள்ள ரொம்ப நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணி படிக்கிற மாதிரி உள்ள தியரம்ஸா படிங்க. ஏன்னா அது ஆல் இன் ஆல் ஈச் அண்ட் எவ்ரி திங் தியரம் படிச்சிங்கன்னா எவ்வளவுதான் படிக்க முடியும் இல்லையா? அதனால ஓரளவுக்கு நல்லா செலக்ட் பண்ணி அப்படி நார்மல் சப் குரூப்ல இது முக்கியம், சைக்கிளிக் குரூப்ல இது முக்கியம், இதுக்கு அடுத்து கோசெட்ஸ் நார்மல் சப் குரூப் அது கூட வந்துடும். இப்போ சைலோஸ் தியரம்னா இது ரொம்ப முக்கியம். கிளாஸ் ஈக்குவேஷன் நம்ம டார்க் ப்ராடக்ட் படிக்கும்போது கிளாஸ் ஈக்குவேஷன் படிப்பீங்க. கிளாஸ் ஈக்குவேஷன்ல உள்ள முக்கியமான தியரம், மற்றபடி நேம்டு தியரம், கேலிஸ் தியரம், கோஷிஸ் தியரம், சைலோஸ் தியரம், நேம்டு தியரம், இப்படி செலக்ட் பண்ணி படிங்க. ரிங் தியரியை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் ரிங் ஹோமோமார்பிசம், அது ரிங் தியரியில ஃபர்ஸ்ட் ஐசோமார்பிசம் தியரம், செகண்ட் ஐசோமார்பிசம் தியரெல்லாம் இருக்கும். அதை வந்து குரூப்ஸ்லயும் படிச்சுக்கோங்க, ரிங்ஸ்லயும் படிச்சுக்கோங்க. மற்றபடி ஐடியல்ஸ் இன்டெக்ரல் டொமைன்ஸ் அதெல்லாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதெல்லாம் எம்சிக்யூஸ்ல கை கொடுக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு ரிங் தியரியில எந்த அளவுக்கு முக்கியமான தியரம்ஸ், பெரிய தியரம்ஸ் கேட்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா ரிங் தியரியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எல்லாமே நிறைய ரொம்ப லெங்தியான ப்ரூஃப் தான் இருக்கும். குரூப்ஸும் அப்படிதான். ஆனாலும் நம்ம கீ பாயிண்ட்ஸ் வச்சு ஓரளவுக்கு ஷார்ட்டா எழுதுறதுக்கு நம்மளால முடியும் இல்லையா? அந்த மாதிரியான தியரம்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி படிங்க. ப்ராப்ளம்ஸுக்கு மெயினா சைலோஸ் தியரம்ல உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாமே படிங்க. பர்முடேஷன்ஸ்ல எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ண கத்துக்கோங்க. மற்றபடி கிளாஸ் ஈக்குவேஷன்ஸ்ல ப்ராப்ளம் சால்வ் பண்ண கத்துக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்றபடி ஹோமோமார்பிசத்துல வந்து ஏதாவது ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு ஹோமோமார்பிசமா 1 onto ஐசோமார்பிசமானு கேட்டா சால்வ் பண்ண தெரியலாம். அந்த மாதிரி கட்டாயமா பார்த்துக்கோங்க. அதாவது ஃபங்க்ஷன் நம்மளுக்கு ஹோமோமார்பிசம்னா என்னன்னு சொல்ல தெரியும், டெஃபினிஷன் தெரியும், அதை ப்ரூஃப் பண்ண தெரியும், எக்ஸெட்ரா. அதெல்லாம் இல்லாம ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்து ஃபங்க்ஷன் எங்கிருந்து எங்க டொமைன் என்ன, கோடொமைன் என்னன்னு பார்த்து இது இந்த ஃபங்க்ஷன் வந்து ஹோமோமார்பிசமா ஐசோமார்பிசமா. ஐசோமார்பிசம்னா நம்ம 1 onto எல்லாம் செக் பண்ணலாம், அது 1 இருக்குமா 2 இருக்குமா, அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் கேட்கறதுக்கும் நம்மளுக்கு சான்சஸ் இருக்கும். அதனால இதுல வந்து ரிங் தியரியில இந்த ப்ராப்ளம் கேட்டாங்கன்னா அங்க நம்மளுக்கு டபுள் ஆப்ரேஷன் இருக்கும். அந்த டபுள் ஆப்ரேஷனையும் யூஸ் பண்ணி நம்மளுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ண தெரியணும். எப்பவுமே என்னுடைய வியூ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தியரம் ப்ரூஃப் படிக்கிறத விட இந்த கான்செப்டை கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ண வைக்கிறது தான் பெரிய சக்சஸ். நம்மளுடைய யூனிவர்சிட்டி எக்ஸாம்ல பெரிய டிராபேக் என்னன்னா, அங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணவே வேண்டாம், இருந்து முன்ன ஒரு அடிச்சுட்டு மறுநாள் பரிட்சை எழுதிட்டு நாளை கழிச்சு மறந்துட்டு போறதுதான் நம்மளுடைய யூனிவர்சிட்டி எக்ஸாம் பேட்டர்னா இருக்கு. எனக்கு அதுல எப்பவுமே உடன்பாடு கிடையாது. அதனால சிஎஸ்ஐஆர் நெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப பிள்ளைங்க சிரமப்படுறாங்க. சப்ஜெக்ட் அண்டர்ஸ்டாண்டே பண்ணலையே, பிறகு எங்க போய் திரும்ப இங்க இருந்து. ரெண்டாவது இன்னைக்கு உள்ள நிறைய இப்ப பார்த்துட்டு இருக்கவங்க எல்லா டீச்சர்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க, பிறகு நான் டீச்சர்ஸை திட்டினேன்னா உங்களுக்கு வருத்தம் ஆயிரும். இன்னைக்கு உள்ள டீச்சர்ஸும் அப்படிதான் இருக்காங்க. இன்னைக்கு எனக்கு வந்து ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் ஹோமோமார்பிசத்தை எனக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு மினிமம் 1 hour 1.5 hours டைம் வேணும். இரிஷான் லெம்மான்னு எடுத்துக்கிட்டீங்க, டோபாலஜியில் உள்ள இரிஷான் லெம்மா கிளாஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு 3 hours டைம் வேணும். இப்படி எடுக்கிறத பிள்ளைங்க விரும்புறாதாங்களா இல்லையாங்கிறது, கொரோனாக்கு பிறகு உள்ள பிள்ளைங்களாம் அதை விரும்ப கூட மாட்டேங்கிறா. அந்த மாதிரியெல்லாம் இருக்கு. ஆனா இன்னைக்கு உள்ள யங் டீச்சர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கே எப்படி சொல்ல அப்படின்னு தெரியாம இருந்து ப்ரூஃப் விறுவிறுன்னு எழுதி போட்டு வாசிச்சு விட்டுட்டு போறது. இதனால யாருக்கும் எந்த லாபமுமே கிடையாது. நடத்துறவங்களுக்கும் அது வேஸ்ட், பாக்குறவங்களுக்கும் அது வேஸ்ட். அதுக்கப்புறம் இருந்து மனப்பாடமா படிச்சு எழுதிட்டு போறதுனால நான் வந்து 90+ வாங்கியிருக்கேன். இப்ப எல்லாம் கிரேட் சிஸ்டம்,
O+ வாங்கிட்டேன், O வாங்கிட்டேன் அப்படிங்கிற அந்த O+ஐயும் Oவையும் நான் வந்து தூசிக்கு சமானமா கூட நான் மதிக்கவே மாட்டேன். அதனால எந்த லாபமுமே கிடையாது அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். அதுல O+ வாங்கினவங்க இதுல வந்து சார்ஜ் கட்டிட வேண்டியதானே, ஏன் முடியல, ஏன் சிஎஸ்ல நெட் கிளியர் பண்ண முடியல, அந்த மாதிரியான அப்ரோச்சே தப்பு அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். அதனால நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சாதான் நாளைக்கு உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சப்ஜெக்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி சொல்லி கொடுக்க முடியும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸை படிக்கிறதுக்கு எல்லாருமே வருத்தப்படுறாங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வேண்டியது இருக்கு இல்லையா. இன்னைக்கு மேத்தமெட்டிக்ஸுக்கு ஸ்ட்ரென்த் புவர் ஆகிட்டு போறதுக்கு முக்கியமான காரணம் இதான். இந்த மேத்தமெட்டிக்ஸ் எங்க யூஸ் ஆக போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த சந்திரயான் விடுறதுக்கு மேத்தமெட்டிக்ஸ் தான் யூஸ் ஆகுது, மங்கள்யான் விடுறதுக்கு மேத்தமெட்டிக்ஸ் தான் யூஸ் ஆகுது. அந்த லெவல்ல யூசேஜ் இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டை நாம டைல்யூட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேதனையான விஷயம், வருத்தம். எனக்கு ரொம்ப வருத்தம் அதுல. அவ்வளவு ஒரு மேத்தமெட்டிக்ஸ் இஸ் த குயின் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்ஸ். நம்ம தான் அத்தனை சப்ஜெக்ட்ஸுக்கும் பில்லரா இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நாம அந்த சப்ஜெக்டை டைல்யூட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். அதனால நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்ன கேட்டாலும் எந்த நேரத்துல கேட்டாலும் சொல்ல முடியும், எழுத முடியும் அப்படிங்கிற அளவுக்குள்ள நீங்க ரெடி ஆகுங்க. அதே மாதிரி அடுத்த தலைமுறை ஸ்டூடெண்ட்ஸையும் நம்ம அந்த மாதிரி ரெடி பண்ண முடியும் அப்படின்னா தான். அதனால நல்ல இம்பார்ட்டன்ட் தியரம்ஸா படிங்க, நேம்டு தியரம்ஸ் படிங்க. அட் த சேம் டைம் ப்ராப்ளம் சால்வ் பண்ண கத்துக்கோங்க. தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். செக்ஷன் B-யை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்ளையிங், அனலைசிங், எவாலுவேட்டிங், கிரியேட்டிங்னு கொடுத்துருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன கருத்துல இருந்து நான் மாறவே இல்லை. நீங்க வந்து நல்ல டீடைல்டா ப்ராப்ளம் சால்வ் பண்ண கத்துக்கோங்க. அதுதான் அதுல நான் வந்து இதுல வந்து ஃபுல்லா முழுக்க ப்ராப்ளம் சால்விங் தான். அப்படிதான் கேட்பாங்கிறது தான் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். இதுதான் நான் ஃபைனல் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. நான் பர்சனலா அப்படி ஃபீல் பண்றேன். அப்ளையிங், அனலைசிங், எவாலுவேட்டிங், கிரியேட்டிங்னு கொடுத்துருக்காங்க. இதுல எங்க கொண்டு போய் லெக்ராஞ்சி ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் லெக்ராஞ்சி தியரம்னு கேட்டா இதுல என்ன அர்த்தம் இருக்கும் இந்த 4 வேர்டுக்கும்? ஸோ ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் அப்படின்னு கேட்கறதுனால எந்த பிரயோஜனமும் யாருக்குமே கிடையாது. ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் கேட்டு ஒரு டிகிரியை வாங்கி தான் வச்சிருக்கோமே, அந்த டிகிரி எதுக்குமே பிரயோஜனம் இல்லாம திரும்பியும் அதே மாடல்ல கேட்கறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லைங்கிறது என்னோட ஒப்பீனியன். அதனால வந்து எல்லாத்தோட முக்கியமான விஷயம், இது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ல இருந்தா நான் சேலஞ்ச் பண்ணி சொல்லிடுவேன் இந்த மாதிரி தான் வரும் அப்படின்னு. ஆனா இது தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படிங்கும்போது நான் வந்து நிச்சயமா இப்படிதான் வரும் அப்படின்னு என்னால சொல்ல முடியல. ஏன்னா திரும்பியும் ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. அதனால எதுக்கும் தயாராகுங்க, ப்ராப்ளம் சால்விங்க்கும் ரெடியா இருங்க, தியரம்ஸுக்கும் ரெடியா இருங்க. தியரம்ஸ் வத நிறைய படிக்காம ஸ்மார்ட்டா முக்கியமான தியரம்ஸா படிங்க, ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸா படிங்க. அட் த சேம் டைம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க. ப்ராப்ளம் சால்விங்க்கு நிறைய ப்ரையாரிட்டி கொடுங்க. ப்ரையாரிட்டி கொடுக்கறதுனால நம்ம ஒன்றும் குறைஞ்சி போக மாட்டோம். நம்மளுடைய நாலேஜ் அதிகமாக தான் ஆகும். அது இன்னொரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல இன்னொரு ஆளுக்கு பிரயோஜனப்படத்தான் செய்யும். அதனால ப்ராப்ளம் சால்வ் பண்ண கற்றுக்கோங்க அப்படிங்கிறது தான் திரும்ப என்னுடைய அட்வைஸ். இம்பார்ட்டன்ட் தியரம்ஸ் ஆஸ் வெல் அஸ் ப்ராப்ளம்ஸ். இன்னைக்கு அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரால சொல்லியிருக்கேன். நாளைக்கு லீனியர் அல்ஜிப்ரால இதே மாதிரி எதெல்லாம் முக்கியமாக படிக்கணும் அப்படிங்கிறது லீனியர் அல்ஜிப்ரால அடுத்த கிளாஸ்ல சொல்றேன், அடுத்த வீடியோல சொல்றேன். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. சேனலுக்கு நியூவா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய பிளேலிஸ்டுக்குள்ள போய் பாருங்க. நான் திரும்ப சொல்லணும்னா எனக்கு வந்து பைனரி ஆப்ரேஷனா என்னன்னே தெரியாம ரிங் தியரி படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எனக்கு அதான் வருத்தம். என்னுடைய பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க. இது வந்து யூடியூப்ங்கிறதுனால எனக்கு வந்து ரொம்ப டீட்டெயிலா சொல்றதுக்கு முடியல. நான் கிளாஸ்லன்னா எனக்கு பைனரி ஆப்ரேஷனை மட்டும் நான் 1 மணி நேரம் சொல்லிட்டே இருப்பேன். பைனரி ஆப்ரேஷன்னா என்ன அப்படிங்கிறத மட்டும் கிளாஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு 1 hour டைம் வேணும். அந்த மாதிரி எனக்கு சப்ஜெக்டை புரிஞ்சு படிக்கணும் யங்ஸ்டர்ஸ் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. சேனல்ல பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க. உங்களுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் இருக்கு. தொடர்ந்து நான் கண்டென்ட்ஸ் கொடுக்குறேன், பார்த்துட்டே இருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க.